விஜய் பெரிய அச்சுறுத்தல 2 கட்சிக்கும். அதுதாங்க மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு தொகுதியும் டெல்டா மாவட்டத்தில் என்று சொல்லிட்டோம்ல இவருடைய வருகையினால். அப்போது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த பொது ஃபேக்டர் வந்திருக்காரு. உங்களுக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர் வண்டி என்ன ட்ரெயின் போய்கிட்டுருக்கு. ஒவ்வொரு கோச்சிலையும் ஆட்கள் உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஒரு நிலையத்தில் ஏறுவார். சரியா? ஏறினோடனே இடம் இல்லை ஏறாயிங்க சொல்லுவான். எல்லோரும் சேர்ந்துக்குவான். ஒருத்தர் பேச மாட்டாங்க. எல்லோரும் அவர் தள்ளிட்டு உள்ளே ஏறிடுவார். ஏறினா கொஞ்ச நேரம் நின்றுட்டே இருப்பார். உட்காருங்கன்னு அவருக்கு சீட்டு கொடுத்துருவேன். மனிதாபிமானத்தில் உட்கார்ந்த பிறகு அடுத்த நிலையம் வரும். இன்னொருத்தர் ஏறுவார். இவரும் கூட சேர்ந்துக்கிட்டு தடுப்பார். தெரியுமா? இது மாதிரி தான் தேர்தல் அரசியலும். அதனால் ஒவ்வொருவரும் திமுக அதிமுகவுக்கு இடம் கொடுக்காது, அதிமுக ஆட்சியில் இருந்தால் திமுகவுக்கு இடம் கொடுக்காது, திமுக அதிமுகவும் சேர்ந்து விஜய்னு ஒரு புது கட்சி வந்தால் இடம் கொடுக்காது. இப்படி தான் இதுதான். இது வந்து உட்கார இடம் கிடைக்குமா? இது சிம்பிளான தெரியாது எனக்கு, சிம்பிளான கணக்குங்க இது. அதனால் இது அப்படித்தான் பார்க்கணும். அது வேறு விஷயம். எப்படியும் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. உட்கார இடம் கிடைக்குமான்னு கேட்டால் தெரியாதுன்ட்டீங்க. இல்லைங்க, தள்ளிட்டு உள்ளே வந்தாச்சா பிறகு என்ன உள்ளே வந்தாச்சு. ஆமாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அஜெண்டா பொலிட்டிக்கல் அஜெண்டா மாறும். உடனடியாக இடம் கொடுத்தானே ஆகணும். யார் எதிர்கட்சியாக இருக்காங்களோ அவர்களுடன் சேர்ந்து கொண்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக இவர் எதிர்கட்சியாக அல்லது ஆளுங்கட்சியாக இல்லாமல் இருக்கும் நேரத்தில் சேர்ந்து கொண்டு பேசுவார்ல. இல்லை இவர் ஆளுங்கட்சி ஆகிட்டார்னா என்ன, மற்றவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா அவங்க சேர்ந்துக்கிட்டு இருப்பாங்கள்ல. இப்படிலாம் வந்து இது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு கணக்குன்னு வைங்களேன். இது வந்து விஜய்க்காக அல்லது அஜித்துக்காக அல்லது வந்து ரஜினிக்காக என்பதல்ல, கமலுக்காக என்பதல்ல. இது வந்து யதார்த்தமாக